செய்தாலே நிறைய ஒரு சின்ன சின்ன ஏரி குளங்களை நம்ம நிரப்பினாலே அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் பயன்பெறும். அதற்கான விஷயங்களை அரசாங்கம் மூலமாக நம்மளால் செய்ய முடியும். அந்த விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி அவரிடம் பேசி கொண்டிருந்தோம். குறிப்பாக தர்மபுரியில் இப்போ சனத்குமார் நதி ஓடிக்கொண்டிருக்குது. தென்பெண்ணை ஆறுடைய துணை நதி தான் அது. அந்த நதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவது பற்றி அவர்கிட்ட பேசியிருக்கிறோம். அதே சமயம் அந்த சனத்குமார் நதியை சுத்தப்படுத்தினாலே, அதாவது சனத்குமார் நதியில் இருக்க குப்பைகளை முதல்ல அகற்ற வேண்டும், அதில் கலக்கக்கூடிய கழிவு நீரை தடுக்க வேண்டும். அப்போ சுத்திகரிப்பு நிலையங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் வந்துருச்சுன்னா அந்த கழிவு நீர் சுத்தப்படுத்தி அங்கே அனுப்பப்படும். அதே சமயம் அந்த கரைகளை அதாவது அந்த தூர்வாரி அந்த நதியை கொஞ்சம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை கொஞ்சம் அகற்றி அதை அகலப்படுத்தி கரையை பலப்படுத்தினாலே பக்கத்தில் மக்கள் நடமாட முடியும். அப்படி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பகுதியில் குப்பை கொட்டுறது குறையும் அப்படின்ற விஷயத்த சொன்னோம். மக்கள் நடமாடினாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, தர்மபுரி நகரத்தில் டிராஃபிக் போக்குவரத்து நெரிசல் குறையும். ஏன்னா பாதி பேர் அந்த வழியை நடக்க முடியாமல் தான் தர்மபுரிக்குள்ளே போகிறாங்க. இப்போ அந்த சனத்குமார் நதி பக்கத்தில் இருக்கிறத நம்ம சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி கொஞ்சம் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி விட்டாலே அங்கே மக்கள் நடமாட முடியும். நான் வாக்கிங்குன்னு சொல்லக்கூட வேணாம், ஒரு 2 சக்கர வாகனத்திலோ மிதிவண்டியிலோ அவங்க பல இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான நிலைமை வரும். அங்கெல்லாம் லைட்டெல்லாம் போடணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட பேசணும். கண்டிப்பாக அதை முன்னெடுத்து செய்யணும். எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிறதுங்க, நகராட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், வாட்டர் ரிசோர்ஸஸ் WRD இதுவாக இருக்கட்டும், ஊராட்சி இருக்குது, எல்லாமே அதில் ஒன்றா சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் அவரும் இருக்கிறாங்க. எல்லாம் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கையாக எங்கே போனாலும் லைட் இல்லை. தர்மபுரியில் எங்கே போனாலுமே ரயில்வே ஸ்டேஷனில் லைட் இல்லைங்கிறாங்க. சின்ன சின்ன பாலம் தெருக்கள்லாம் லைட் இல்லை. ஏன்னா அதை மாற்றி போடணும். அந்த லைட் அந்த மின் விளக்குகள்லாம் அது ஃபியூஸ் போயிடுச்சு, புதுசாக மாற்றணும். அதையெல்லாம் அந்த விஷயங்களையும். அதே சமயம் குடிநீர் டேங்குகள்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நிறைய இடத்துல உடஞ்சி போயிருக்கு. அதனால் தண்ணியை அதில் தேக்கி வைக்க முடியல. இல்லை வரதே 2 நாள் தண்ணி, அதையும் தேக்கி வைக்க முடியல. அதனால் அதை பற்றி அவர்கிட்ட பேசணும். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பாதி இடங்கள் இதை இப்போ பார்க்கக்கூடிய யார் நகராட்சி நிர்வாகத்தினுடைய தலைமை இடங்களை நிரப்பப்படவில்லை. ஆள் இல்லை, எல்லாமே இன்சார்ஜ் தான் பார்த்துட்டு போகிறாங்க. கிருஷ்ணகிரி இன்சார்ஜ் 2 நாள் தான் தர்மபுரிக்கு வராரு. அப்புறம் சேலம் இன்சார்ஜ் இருக்கிறாரு. அப்படி தான் எல்லாமே ME அவங்களும் 2 நாள் வராங்க. அப்போது தர்மபுரி மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் தான் போட்டிருக்காங்களே தவிர அந்த இடங்கள் நிரப்பப்பட்டாலே அதிகாரிகள் அதை பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் சொல்லலாம். இப்போ இந்த லைட்டு வாங்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம். வாங்கி கொஞ்சம் போடுங்கன்னு. இல்லை அதை நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனைகளான தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசணும். அன்றாட பிரச்சனைகளான மின் விளக்குகள், குடிநீர் டேங்க் சரி பண்ணுற பிரச்சனையும் பேசியிருக்கிறோம்.